குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் வக்ர பலன்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு முழுமையான சுபர். குரு அப்படிங்கிறவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர். பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர். குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு விஷயம், கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும். இந்த குரு அதிசார பலன்கள், குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ர பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மீனம் ராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசியா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது, உச்சம் பெற்ற குருவின் அதிசார பயிற்சி வக்ரவ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கிறோம். இப்ப மீனம் ராசியை பொறுத்த வகையில 7.5 சனி, ஜென்மச்சனி அப்படிங்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனையை கண்டிப்பா சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுல எந்த மாற்றம் பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 7.5 சனி ஜென்மச்சனி பாதிப்பு இருக்கு இல்லையா, அது பாதியா குறைகிறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில உங்களுக்கு ஏற்படுத்துறாரு. நன்மைகள் நிறைந்த மாதம், நன்மைகள் நிறைந்த விஷயம் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மீனம் ராசி. உறுதியாக நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. எப்படி அப்படிங்கிறத விரிவா பார்க்கணும். இப்ப மீனம் ராசி அப்படின்னாலே பார்த்தோம்னா எதையும் பொறுமையா நிதானமா செயல்படுத்தக்கூடிய ராசி. மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். உபயம், உங்களோட உழைப்பு மற்றவங்களுக்கு பயன்படும். மற்றவங்களுக்காக உங்களோட நேரம், வேலை, உழைப்பு இதெல்லாம் கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்காக திட்டமிட்டு செய்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தயக்கம் இருக்கும், பின்னோக்கி போயிடுவீங்க. அப்போ என்னன்னா, உங்களோட சர்வீஸ் ஓரியன்ட் செக்டாரில் இருக்கிறது தான் உங்களுக்கு சரியான விஷயமா இருக்கும். அதிலிருந்து வருமானம் எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பர். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்குது, இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் போய் அமர்றார். உச்ச பலம் பெறார். எப்படி பலம்? உச்ச பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசியையே பார்க்குறார். உங்கள் ராசியில் இருக்க சனி பகவானையும் பார்க்குறார். ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு. என்னன்னா, இதனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, மனசுல இருந்த நெருக்கடி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் குறைகிறது, நெருக்கடி குறைகிறது. 2வது வேலை தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆமா, இந்த தேவையில்லாத சங்கடங்கள், மன உளைச்சல்கள் நீங்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் தருங்க, லாபகரமா இருக்கும். இவ்வளவு நாளா தொழில் செஞ்சோம், நம்ம தொழில் ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் வந்துச்சு, எடுத்து செஞ்சோம். லாபம் கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கல. ஆனா இப்ப லாபம் கிடைக்கும். இப்ப நீங்க எடுத்து செய்யற ஒவ்வொரு தொழிலுமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது, வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்குது, முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஓகேங்களா? அற்புதமா இருக்குது. ஆமாம், அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கானதா இருக்குது. இதில் எப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பகவான் வக்ரவம் பெற காலம்னு ஒரு காலம் இருக்குது.
அந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் மனசில் பதட்டம் வரும், படபடப்பு வரும், ஒரு கோபம் வரும், ஆமாம், ஒரு வெறுப்பு வரும். அப்போ தான் கொஞ்சம் கவனமாக நிதானமாக யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்போ டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11ஆம் தேதி 2026 வரையுமே 95 நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் வாகனங்கள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேலை, தொழில், வருமானம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எல்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய உறவு நிலைகளில் இருக்கக்கூடிய சிக்கல் மட்டும் கொஞ்சம் சிக்கலாக வரும். கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. கூடுதல் கவனம் எடுத்துங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, நீங்கள் என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, ஒருவேளை குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா, ஆமாம், ஒருவேளை உங்களுக்கான ராசிநாதன் நட்சத்திரநாதனோட தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா, உங்களுக்கு லாபகரமான அமைப்புகளை கொடுக்குதா என்ன அப்படிங்கிறத உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலைகளை பாருங்கள். பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார நிலையில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா குரு உச்சம் பெற காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிறையா நடக்குது. அதே அவர் வக்ரவம் பெற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் தொழில் அமைப்புகளில் வருமானம் வரக்கூடிய வழிகளில் எந்த குறையும் வைக்கல குரு பகவான். நீங்கள் செய்கிற தொழிலை லாபத்தில் முடிச்சு கொடுக்குறாரு இப்போ குரு பகவான். இனி வரும் காலங்களில் அப்படி தான் செய்கிறாரு. அதனால் அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து ஃபோக்கஸ்டாக இருங்க. வெற்றி உங்களுக்கு. எப்பா ஜென்மச்சனியாக இருக்குது, அதே நேரத்தில் திருமணம் செய்யலாமா அப்படின்னு சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பார்க்கலாம் வயசாகிடுச்சே, இந்த ஜென்மச்சனி 7.5 சனின்னு பார்த்தா திருமணம் ஆகுமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சில பேருக்கு எண்ணங்கள் தோன்றுறது இல்லையா. அவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது திருமணம் நடக்கிறதுக்கு சரியான டைம். நீங்கள் வரன் பார்த்து திருமணம் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா திருமணத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இயல்பாக நல்லபடியாக ஏற்பட்டுரும். நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க. இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், அதிமுக பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. ஆமாம், எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு மரியாதை இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகிறாங்கனாலும் அனுப்பி வைங்க. சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். ஆமாம், இப்போ இருக்க சூழ்நிலை என்னென்னா வேலை, தொழில், வருமானத்திற்காக அரும்பம் முயற்சி எடுப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்ய முடியலைங்களா, அசதி, தொழில் பண்ணுற இடத்துல போட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சிங்களா, அதெல்லாம் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல ஸ்மூத்தாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். உடல் நல்லா சப்போர்ட் பண்ணும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்க, தொழில் செய்கிற இடத்துல தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த உறவுகள் நல்லாயிருக்கும். ரிலேஷன்ஷிப் நல்லா போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து ரேவதி நட்சத்திரம் பகைவரையும் தன்வசப்படுத்தக்கூடிய நட்சத்திரம். புத்திசாலித்தனத்தால், உங்களோட பேச்சாற்றலால், உங்களோட நடவடிக்கையால் எதிரி கூட உங்களை பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட அறிவு நுணுக்கம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியாப்பட்ட போட்டி பந்தயத்திலையும் ஜெயிச்சிருவீங்க. குழந்தைகள் நல்லா போட்டித் தேர்வில் எழுதி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம். கமிஷன் தொழில்கள் ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அறிந்து பயன்படுத்துங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நன்மைகளை நீங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் அனுபவிக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.